வணக்கம் நண்பர்களே. ஒரு முக்கியமான செய்தி இல்ல ஒரு பிரேக்கிங் நியூஸ்னே சொல்லலாம். இந்தியால கிட்டத்தட்ட 60 வருஷமா இருந்த வருமான வரி சட்டம், அதாவது இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 சீக்கிரமே ரிட்டையர் ஆக போகுது. அதுக்கு பதிலா புத்தம் புதுசா இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025 வரப்போகுது. ஐயையோ, புது சட்டமா? இதனால நம்ம பிசினஸ்க்கு என்ன ஆகுமோன்னு பயப்படவே வேணாம். கேக்குறதுக்கு இது ஏதோ பெரிய மாற்றமா தெரிஞ்சாலும் உண்மையில இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் வழங்குற இந்த விளக்கத்துல இத பத்தி ரொம்ப தெளிவா உங்களுக்கு புரியற மாதிரி பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த புது வரிச்சட்டம்னா என்ன, உண்மையில என்னதான் மாறப்போகுது, எல்லாருக்கும் இருக்கிற பெரிய சந்தேகம் 2 தடவை ஃபைல் பண்ணணுமா, அப்புறம் உங்களுக்கான ஃபைலிங் டைம்லைன், நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ், கடைசியா இதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் ஹெல்ப் தேவையான எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, முதல்ல இந்த முக்கியமான தேதியை உங்க டைரியில மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த புதிய வருமான வரி சட்டம் 2025 எப்ப அமலுக்கு வருதுன்னா ஏப்ரல் 1, 2026 இருந்து. ஆமாங்க, இன்னும் கிட்டத்தட்ட 2 வருஷம் இருக்கு. அப்போ உண்மையிலேயே என்னதான் மாறுது? நீங்க நினைக்கிற மாதிரி வரி விகிதங்களோ இல்ல அடிப்படை விதிகளோ மாறல. இது முக்கியமா ஒரு கட்டமைப்பு மாற்றம். அதாவது சிதறி கடந்த விஷயங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து எளிமையாக்குறாங்க. அவ்வளவுதான். இத சிம்பிளா சொல்லணும்னா பாருங்க, முன்னாடி இருந்த சட்டத்துல, அதாவது பழைய ஆக்ட்ல நீங்க ஒரிஜினல் ரிட்டர்ன் லேட்டா ஃபைல் பண்றது, திருத்தி ஃபைல் பண்றதுன்னு எல்லாத்துக்கும் தனித்தனி ரூல்ஸ் செக்ஷன் 139க்கு கீழே அங்கங்க இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த புது சட்டத்துல இது எல்லாத்தையும் ஒன்னாக்கி செக்ஷன் 263 என்ற ஒரே ஒரு செக்ஷனுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. இதனால இனிமே விஷயத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஈஸி. சரி, எல்லா பிசினஸ் ஓனர்ஸ்க்கும் ஒரு சூப்பர் நியூஸ், இல்ல ஒரு நிம்மதியான நியூஸ்னு சொல்லலாம். உங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ற கடைசி தேதிகள்ல, அதாவது டியூ டேட்ஸ்ல எந்த மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு என்ன டியூ டேட்டோ அது அப்படியே தான் தொடரும். சோ நோ டென்ஷன். சரி, இப்போ எல்லாருக்கும் மனசுல ஓடிட்டு இருக்கிற அந்த ஒரு பெரிய கேள்விக்கு வருவோம். புது சட்டம் ஏப்ரல் 2026ல வருது. அப்போ நாம 2 விதமான ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டியிருக்குமா? இதுதான் இப்ப இருக்கிற மிகப்பெரிய குழப்பம். இந்த கேள்விக்கான பதில் என்னன்னா, ஒரு பெரிய அழுத்தமான இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 தடவை ஃபைல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கணக்கு ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு ஃபைனான்ஷியல் இயர்க்கு ஒரே ஒரு டாக்ஸ் ரிட்டர்ன் தான். சிஸ்டம் ரொம்ப நேரடியாவும் எளிமையாவும் தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அதனால இந்த டபுள் ஃபைலிங் பத்தின கவலையவே விட்டுருங்க. சரி, இப்போ நம்ம பார்க்க போறது தான் இந்த முழு விளக்கத்தோட கிளைமேக்ஸ்னே சொல்லலாம். உங்க ஃபைலிங் டைம்லைன். இத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்ல. இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நாடி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க. அவங்க இந்த மாற்றங்களை எல்லாம் உங்களுக்கு சுலபமாக்கிடுவாங்க. இப்போ இந்த டைம்லைனை நல்லா கவனிங்க. ஃபினான்ஷியல் இயர் 2025-26, அதாவது ஏப்ரல் 2025ல இருந்து மார்ச் 2026 வரைக்கும் நீங்க சம்பாதிக்கிற வருமானத்துக்கு நீங்க ஜூலை 2026ல பழைய சட்டத்தின்படி பழைய ஃபார்ம்ஸ் வச்சு தான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் இயர் 2026-27ல நீங்க சம்பாதிக்கிற வருமானத்துக்கு ஜூலை 2027ல புது சட்டத்தின்படி புது ஃபார்ம்ஸ் வச்சு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவீங்க. ரொம்ப தெளிவா இருக்கு இல்லையா? ஓகே, இவ்ளோ நேரம் நம்ம நிறைய விஷயம் பார்த்தோம். எல்லாத்தையும் ஒரே இடத்துல சுருக்கமா டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ரீகேப் பார்த்துடலாமா? இதோ ஒரு சிம்பிள் செக்லிஸ்ட். நம்பர் 1, புது சட்டம் ஏப்ரல் 1, 2026ல இருந்து தான் ஆரம்பிக்குது. நம்பர் 2, 2025-26 வருமானத்துக்கு நீங்க பழைய சட்டத்தை தான் பயன்படுத்துவீங்க. நம்பர் 3, 2026-27 வருமானத்துக்கு தான் புது சட்டம் வரும். நம்பர் 4, ரொம்ப முக்கியமானது, டபுள் ஃபைலிங் கிடையவே கிடையாது. நம்பர் 5, உங்க டியூ டேட்ஸ்ல எந்த மாற்றமும் இல்ல. ஒரு தொழில் முனைவோரா உங்களுக்கு 1000 வேலை இருக்கும். இதுக்கு நடுவுல இந்த மாதிரி வரி மாற்றங்களையும் ட்ராக் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? அந்த நேரத்துல தான் ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் வாங்குறது தான் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். உங்களோட டாக்ஸ் பிளானிங்ல இருந்து இந்த புது சட்டத்துக்கு ரொம்ப ஸ்மூதா மாறுறது வரைக்கும், அதாவது நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ்ல இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க வரிய கரெக்டா ஃபைல் பண்றது மட்டும் முக்கியம் இல்ல. உங்க பிசினஸ் எதிர்காலத்துக்காக அதை சரியா திட்டமிடணும். மேலும் விவரங்களுக்கு எங்களை அழையுங்கள். எங்களோட நம்பர் 9500027481. இந்த எண்ணுக்கு கால் பண்ணி பேசுங்க. இந்த விளக்கத்தை பார்த்ததற்கு நன்றி.